நடுங்க வைக்கும் பகீர் சம்பவங்கள். உலகின் இளம் சீரியல் கில்லராக மாறிய 8 வயது சிறுவன் யார் இந்த அமர்ஜித் சதா? வெறும் 8 வயசு ஆன அமர்ஜித் சதா 2007வது வருஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர்றப்ப அவனோட முகம் முழுவதும் சிரிப்பு மட்டுமே நிறைந்திருந்துச்சு. உலகின் இளம் வயது சீரியல் கில்லர்னு அழைக்கப்படும் அமர்ஜித் அடுத்தடுத்து 3 பேரை தீர்த்து கட்டினது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அமர்ஜித் முதல் கொலை. பீகார்ல கூலி வேலை செய்யும் ஏழை தம்பதியருக்கு மகனாக பிறந்த அமர்ஜித் இயல்பிலேயே தனிமையை அதிகம் விரும்பி இருக்கான். அதனால அவனுக்கு நண்பர்கள் யாருமே கிடையாது. ரொம்ப சின்ன வயசுலயே மூர்க்கத்தனமா இருந்த அவன் தன்னை விட சின்ன வயசு பசங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த சமயத்துலதான் அமர்ஜித்தோட வீட்டுக்கு அவனோட அத்தை 6 வயசு மகளோட வந்திருக்காங்க. இந்த நிகழ்வுதான் அவனோட வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சில நாட்கள் கழிச்சு அமர்ஜித்தோட அம்மாவும் அத்தையும் சந்தைக்கு போயிருக்காங்க. அப்போ அமர்ஜித் வீட்ல தனியா இருந்த 6 வயசு சிறுமியை கிள்ளி கொடுமைப்படுத்தினது மட்டுமில்லாம கன்னத்துல அரைஞ்சி சித்திரவதை செஞ்சிருக்கான். சிறுமி அழத் தொடங்கியதும் கழுத்த கைகளால பிடிச்சு நெரிச்சு தீர்த்து கட்டி இருக்கான். அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட உடம்ப பக்கத்துல இருந்த காட்டுக்கு கொண்டு போய் புதைச்சிட்டு வீடு திரும்பி இருக்கான். வீட்டுக்கு வந்த அம்மா கிட்ட நடந்த சம்பவத்தை அமர்ஜித்தே ஒப்புக்கொண்ட பிறகும் அவனை போலீஸ் கிட்ட பெற்றோர் காட்டி கொடுக்கல. அன்னைக்கு மட்டும் அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தா இன்னொரு உயிர் போயிருந்திருக்காது. அமர்ஜித் 2வது கொலை. முதல் சம்பவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அமர்ஜித் கொஞ்சம் கூட அடங்கல. ஒரு நாள் வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து கட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட தங்கைய அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு தீர்த்து கட்டி இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்ததை கண்டுபிடிச்ச அவனோட அம்மா, நீதான் இப்படி பண்ணியான்னு அமர்ஜித் கிட்ட கேட்டதுக்கு அவன், ஆமா நான் தான் செஞ்சேன்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கூலா பதில் சொல்லி இருக்கான். ஆனா இந்த முறையும் அமர்ஜித்தை அவனோட பெற்றோர் போலீஸ் கிட்ட சொல்லாம காப்பாத்தி இருக்காங்க. அன்னைக்காவது அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தா 3வதா இன்னொரு உயிர் போறத தடுத்திருக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அமர்ஜித் 3வது கொலை. 2007ல செய்த கடைசி கொலை சம்பவம். அப்பதான் போலீஸ் கிட்ட சிக்கனா அமர்ஜித். இந்த முறை குஷ்புங்கிற 6 மாச பெண் குழந்தைய அவன் தீர்த்து கட்டினான். குழந்தையோட அம்மா தன்னோட மகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு திரும்பி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப குழந்தை காணாம போனதுனால ரொம்ப பதற்றமாகி அக்கம் பக்கம் தேடி இருக்காங்க. சில மணி நேரத்துக்கு அப்புறமா அமர்ஜித் குழந்தைய தீர்த்து கட்டினத ஒத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கழுத்தை நெரிச்சும் செங்கலால தாக்கியும் குழந்தையோட கதைய முடிச்சிட்டு உடலை புதைச்ச இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்டி அதிர்ச்சி கொடுத்திருக்கான். அதுக்கப்புறமா சிக்கின அமர்ஜித் அதுக்கு முன்னாடி தான் செஞ்ச 2 சம்பவங்களை பத்தியும் சொல்லி போலீஸ்காரங்களையே மிரள வச்சிருக்கான். கொலை செஞ்சப்ப அவன் மைனர் அப்படிங்கறதுனால அமர்ஜித் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டான். அவனை செக் பண்ண டாக்டர்ஸ் காயங்களை ஏற்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படும் சாடிஸ்ட் மனநிலைய அமர்ஜித் கொண்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அவனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு 2016ல 18 வயசானதும் அமர்ஜித் யாருக்கும் தெரியாத புதிய அடையாளத்தோட விடுவிக்கப்பட்டான். இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது.